ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிடி கொழுக்கட்டை எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசியை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டுட்டு கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரப்பாக இருக்காது. 90% அரைஞ்ச அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்கும் போது ஒரு 70-80% தான் அரைக்க முடியும் கொரன்னு. அதுக்கு மேலே அரைக்க முடியாது, ரொம்ப நைஸாக போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 80-70% அரைஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை சலிச்சிட்டோம்னா கொரப்பாக 90% அரைச்ச மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இப்போ இந்த மாவு திரும்ப இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் அவிச்சு எடுத்து கொட்டிக்கணும். கொட்டிட்டு அதில் தேங்காய் போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், அப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நம்ம இஷ்டப்படி என்ன வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாவுக்கு தகுந்தாப்பில் வெல்லம் இடித்து அதை பாகாக கரைச்சிட்டு, பாகு கன்சிஸ்டன்சியெல்லாம் தேவையில்ல, அது தண்ணியில் கரைஞ்சா போதும். மாவு கொஞ்சம் வெள்ளைப்பாகு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இனிப்புக்கு தகுந்தாப்பில் மாவையும் பாகையும் ஒன்றா சேர்த்து கையில் பிடிச்சு பிடி கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா பல கை தெரியும். இது திருவிழா சமயத்தில் எடுத்த வீடியோ, அதனால தான் எல்லோரும் சேர்ந்து செஞ்சாங்க, அதனால் எல்லாரோட கையும் தெரியுது. இந்த ரெசிபியும் என்னால் டீட்டெயிலாக எடுக்க முடியல. திருவிழாவுக்கு கிளம்புற அவசரத்துலேயே கொஞ்சம் அப்பப்போ எடுத்ததை மட்டும் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, ஆனால் எல்லாமே கவர் ஆகிருக்கும். அந்த மாவு வேக வச்சது மட்டும் கவர் ஆகிருக்காது. இப்போ ஓரளவுக்கு இந்த கொழுக்கட்டையை நாங்கள் எல்லாருமே பிடி கொழுக்கட்டை மாதிரி கையில் பிடிச்சி எடுத்துட்டோம். எனக்கு வரல அவ்வளவா, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. பிடிச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது திருவிழா சமயத்தில் செய்கிற கொழுக்கட்டை தான், இருந்தாலும் வீட்டில் ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸாக இது இருக்கும், செஞ்சு பாருங்கள். காயூஸ் நிகழ்வுகள்ங்கிற என்னோடய யூடியூப் சேனலில் இதே மாதிரி சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் உள்ள பொருள் வச்சு, ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அது மாதிரி இல்லாமல் சும்மா சிம்பிளாக வீட்டிலே இருக்க பொருள் வச்சு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் எல்லாம் நிறையா ட்ரை பண்ணி நான் போட்டிருக்கேன். அது சூப்பராக வந்திருக்கு. அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் போய் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். பாய்.